நான் எழுதி தர்றேன். நான் 5 to 10 வருஷத்துல திருச்சி தொகுதியில் அவன் எம்எல்ஏக்கு நிற்பான் பாருங்க. சரி, அவன் வந்தான், நடிக்கிறான், சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு வந்து டைரக்டர்கள் எல்லாருமே ஹீரோவாக மாறுறாங்க. ரொம்ப சந்தோஷம். பிரதீப்ல இருந்து இப்போ லோகேஷ்ல இருந்து எல்லாரும் மாறுறது. எனக்கு ஒரு டைரக்டர் எனக்கு சந்தோஷம். இவனை வரட்டும் அப்படின்னு நினைச்சான். சரி, வந்தான், நடிச்சான், ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக வேண்டியது தானே. நான் ஒரு கதை வச்சிருக்கேன். அது ஒரு நல்ல மாஸ் ஹீரோ நடிக்கணும். அந்த கதையை நான் பண்றீங்கிறான். உண்மையிலங்க கவின் மாதிரி சிவகார்த்திகேயன் மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு பண்ண கதை அது. எனக்கு ஷாக். அதுல நீ எப்படி நடிப்ப அப்படின்னு. இல்லை சார், நான் அதுக்குள்ள வளர்த்துக்கிறீங்க சார் அப்படிங்கிறான். குமார் இவர் சொல்லியிருக்காரு, உங்க டைரக்டர் வந்து ஒரு சூப்பர் கதை சொன்னாரு, செம்மையா இருக்கு, அதை பண்ணோம்னா பயங்கர ஹிட் ஆகும் அப்படின்னா அதை நான் பண்றேன் அப்படின்னு வந்துட்டான். அந்த மாதிரி ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட். அவருடைய கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எழுதி தர்றேன். நான் 5 to 10 வருஷத்துல திருச்சி தொகுதியில் அவன் எம்எல்ஏக்கு நிற்பான் பாருங்க. கண்டிப்பா நிற்பான். நீங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவன் எம்எல்ஏக்கு அரசியலுக்கும் அரசியல்வாதி ஆகிறானா என்னன்னு மட்டும் பாருங்க. அதுக்கு எல்லா திறமையும் அவனுக்கு இருக்கு. எல்லா திறமையும் இருக்கு. ஆவிலடா வந்து அது அரசியல்வாதி வா, நமக்கு ஒரு தெரிஞ்ச எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சார். இல்ல உங்க ஆசீர்வாதம் சார். வருவான், அதுவும் வருவான். அப்படிப்பட்ட ஆளு தான். உண்மையிலேயே வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ். போதுமாடா, இன்னும் பேசுவாடா?